ஹாய், வாங்க பேசலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர். நானும் என்னுடைய அக்காவும் தான். எனக்கு எங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும். உருவத்தில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். யோசிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். என்னை விட ஆனால் 2 வயசு அவள் பெரியவ. எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளோட வாழ்க்கை. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு கொஞ்ச நாட்கள். அப்போ அதுக்கு செக்கப்புக்கு போகும்போது தான் தெரிஞ்சுதா உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அதனால் அவள் சீக்கிரமாக இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு தெரிய வந்துச்சு. எங்க குடும்பமே அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மனசொடைஞ்சு போயிட்டோம். எங்க அக்கா அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ என்கிட்ட அவ கேட்டுக்கிட்டது ஒண்ணே ஒண்ணுதான். என்னுடைய கரு உன் வயித்துல வளரணும் அப்படின்னு கேட்டா. என்னால அதை ஏத்துக்க முடியல. அதுக்கு பிறகு அவளோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குமேன்னு தான் ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் கன்சீவ் ஆகி கொஞ்சம் மந்த்ல அக்கா இறந்துட்டா. தாங்க முடியாத சோகம் அது. ஆனால் அந்த குழந்தைய நான் ஹெல்த்தியாக பெற்று எடுக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னுடைய மாமா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட குழந்தை வயித்துல இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. குழந்தையும் பிறந்துச்சு. நான் குழந்தைய வச்சுட்டு அம்மா வீட்டிலேயே இருந்துடலாம் நான் நினச்சேன். ஆனால் மாமா வந்துக்கிட்ட அதுக்கு ஒத்துக்கல. என்னுடைய குழந்தை அதை நான் தான் வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கூட நானும் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் குழந்தை என்னுடைய மாமான்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு சில நேரம் எங்கள் மாமா என்னைய பார்க்கும்போது அந்த பார்வை என் மனசை ஒரு மாதிரி உறுத்துனுச்சு. ஏன்னா அவங்க பார்வையில் ஏதோ ஒரு தயக்கம், தடுமாற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நான் அக்காவும் மாதிரி இருக்கிறதுனால அவங்க மனசில் அந்த தடுமாற்றம் வந்திருக்கா அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருந்தேன். நான் தெளிவாக என்னுடைய மாமாட்ட சொல்லிட்டேன். இது என்னுடைய அக்காவோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் வரமாட்டேன். இந்த குழந்தைக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய மாமா இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா நீயும் நானும் தான். நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னாங்க. இப்போ அதை 2 வீட்லேயும் சொல்லி 2 வீட்டு சம்மதத்தோடு நாங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தையோட சந்தோஷமாக வாழ்கிறோம். அக்காவோட ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறோம். இந்த தோழியை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் இது மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.